அனைவருக்கும் வணக்கம். நான் மனநல மருத்துவர் டாக்டர் பார்த்திபன் பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, நான் டிப்ரெஷனாக இருக்கேன், நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், டிப்ரெஷனாக இருக்கேன், எனக்கு நான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன், டிப்ரெஷனாக இருக்கேன்றது. அது என்ன சார் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு வரணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்னன்ற ஒரு காமனான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு மூளை, ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்னும் போது அதை ரியாக்ட் பண்ணுற ஒரு நார்மல் ரியாக்ஷன். உதாரணத்துக்கு நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு நான் சோகமாக இருப்பேன், கொஞ்சம் நேரத்துக்கு அந்த எதிர்பார்ப்பை அந்த முடிவை ஏற்றுக்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட் லாஸ்டிங் எமோஷன்ஸ். கொஞ்சம் நாள் ஆச்சு, ஒரு 2-3 நாள் ஆச்சு, நான் வேறு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியும். அதுக்கு ஆப்போசிட்டாக டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கோ அதுக்கு மேலேயோ என்னோடய மனநிலை ஒரு அழுத்தமாகவும் சோகமாகவும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்குது, இதனால் என்னோடய தினசரி வாழ்க்கையை என்னால் எதிர்கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே டிப்ரெஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரைட். அப்படி என்ன சார் டிப்ரெஷனை பற்றி இப்போ பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இன்றைக்கி உலக சுகாதார நிலையம் என்ன சொல்லுது அப்படின்னா, 20 நபர்களில் ஒரு நபருக்கு மன அழுத்தம் நம்ம கூட இருக்கிறவங்கள இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, நமக்கு மன அழுத்தத்தில் தான் நம்ம இருக்கிறோன்றதே தெரியாமல் பல பேர் வாழ்க்கையில் அவங்களுடைய முழு 100% எஃபர்ட்டை அவங்களால கொடுக்க முடியாமல் போகுது. ரைட். மன அழுத்தம்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் என்ன தான் சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதில் 3 விஷயமாக நான் பிரிப்பேன். ஒன்று, ஒரு மனிதனுடைய எண்ண அமைப்புகள். உதாரணத்துக்கு, முன்னாடிலாம் நான் சந்தோஷமாக என் குடும்பத்தோடு நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ எல்லோரும் இருந்தும் நான் போய் தனியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னை பற்றியே பிடிக்கல, நான் முன்னாடி மாதிரி என் குடும்பத்துக்கோ என் குழந்தைங்கள நான் பார்த்துக்க மாட்டேறேன், எனக்கு நானே இப்படி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. இப்படியே போயிட்டே இருக்குன்னா என்னை சார்ந்தவங்க என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதோ, என்னோடய எதிர்காலத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகிறதில்ல, என் கூட இருந்தாங்கன்னா எல்லோரும் தோல்வி அடைஞ்சிருவாங்க, நான் ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையே பிடிப்பே இல்லை அப்படின்ற ஒரு எண்ண அமைப்புகளோடு இருக்கிறதா இருக்கட்டும். ரைட். இது சிந்தனை சார்ந்த ஒரு விஷயங்கள். எமோஷனல் சார்ந்த சில அறிகுறிகள். உதாரணத்துக்கு, என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியல, எப்பயும் ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், பதற்றமாக இருக்கேன், ஏதாவது ஒன்று ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் மன அமைதியோ இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்ற நிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறன்றதும் ஒரு விதமான அறிகுறியாக இருக்கலாம். 3வது, செயல்கள் ரீதியான விஷயங்கள். நான் மற்றவங்களோட பழகிறத விட்டு தனிமையாகிக்கிட்டு இருக்கிறேன். 2வது, மற்றவங்கிட்ட ரொம்ப கோவப்படுறேன், முன்னாடி மாதிரி இல்லாமல் நான் கோவப்படுறேன், அடிக்கிறேன், என்னை நானே வருத்திக்கிறேன். சிலர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நான் என்னை வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தற்கொலை சார்ந்த முயற்சிகளை செயல்களாக வெளிப்பட ஆரம்பிப்பாங்க. இது கூட பலருக்கும் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் காமனாக இருக்கலாம். பலர் அதிகமாகவும் தூங்குவாங்க, சில பேர் தூக்கங்கள் இல்லாமலும் கஷ்டப்படுவாங்க. இல்லை பசியாகட்டும், எனக்கு பசி ரொம்பவும் எடுக்கலாம், இல்லை பசி சுத்தமாக குறைஞ்சி போயிட்டு எனக்கு எதுலேயும் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு காமனாக நிறையா பேர் உணவுகளை தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால் உடல் எடை கூடுறதாகட்டும் குறையதாக இருக்கட்டும் என்ன விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம். ஒரு மனுஷனோட சக்தி முன்னாடி மாதிரி இல்லை, நான் சுறுசுறுப்பாக இல்லை, முன்னாடி மாதிரி நான் வேலை செய்யும்போது என்னால் கவனிக்க முடியல, நிறைய விஷயங்கள் நான் சமையல் செய்யும்போது மறந்துடுறேன். இந்த மாதிரி காமனாக எங்களுடைய பேஷண்ட்ஸ் நிறையா பேர் அவங்க மன அழுத்தத்தோட அறிகுறியோடு வெளியே வருவாங்க. சரிங்க சார், இதெல்லாம் அறிகுறின்னு சொல்லிட்டீங்க, ஏன் இந்த மன அழுத்தம் வருது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளாரையே சந்தோஷத்துக்கு தேவையான சில ஹார்மோன்ஸ் நம்ம மூளையை நரம்புகளில் குறையிறதோட ஒரு தாக்கமாக. உதாரணத்துக்கு, பரம்பரையில் எனக்கு குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது, அதை நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்ந்த அவங்களோட பிள்ளைகளுக்கோ அவங்களோட உறவினர்களுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 5% உண்டு. 2வது, அவங்களுக்கு உடம்புக்குள்ளார ஏற்படுற சில ஹார்மோன் மாற்றங்கள். உதாரணத்துக்கு, தைராய்டு குறைபாடு இருந்ததுன்னா பெண்களில் ரொம்ப காமமாக மன அழுத்தங்கள்ன்றது வரலாம். இது உடல் சார்ந்த ஒரு காரணங்கள் பார்த்துட்டோம். அதுவே சைக்கலாஜிக்கல் காரணங்கள் சொல்லுவோம். உதாரணத்துக்கு, என்னோடய எண்ண அமைப்புகள் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அதிகம், யாருக்குமே எனக்கு பிடிக்காது, யாராவது ஏதாவது என்னை சொல்லிட்டாங்கன்னா என்னால் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் மறந்து வெளியே வர முடியலை, நான் எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்னா நான் வாழ்க்கையிலே ஃபெயில்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து தன்னை பற்றியோ சுற்றி இருக்கிற விஷயங்கள் பற்றியோ ரொம்ப நெகட்டிவான திங்கிங்கோடு வளர்கிற சில குழந்தைகள்.
இது அவங்களுடைய குணம் சார்ந்த ஒரு விஷயம். பிரச்சனைன்னு வந்ததுன்னா என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், நான் அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன், எனக்கே தெரியுதுன்னு அவங்க இருக்கிற அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். 3வது, அவங்களுக்கு இருக்கிற என்விரான்மெண்டல் ரீசன். உதாரணத்துக்கு எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையலை, என் ஹஸ்பண்ட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க, எனக்கு ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறையா பேர் அப்யூஸ் பண்ணி வளர்ந்துருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அன்பு காட்டுறதுக்குன்னு யாருமே இல்லை என் குடும்பத்தில். இந்த மாதிரி சூழ்நிலைகள் காரணமாகவும் ஒருத்தருக்கு மன அழுத்தம்ன்றது வரலாம். சிலருக்கு இதில் எந்த காரணங்களுமே இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கு, என் வாழ்க்கையில் சந்தோஷமான குடும்பம், நல்ல வேலை இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு உடல் ரீதியான சில மரபணு ரீதியான மாற்றங்கள்னாலையும் சில பேருக்கு மன அழுத்தங்கள் வரலாம். ரைட். இப்போது இந்த மன அழுத்தம் வந்திருக்குமோன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில சமயங்களில் மன அழுத்தம் அப்படின்றது ஒரு மைல்டாக இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு கஷ்டத்தோடையே நான் வாழ்ந்து பழகிட்டேன், எனக்கு பெருசாக சந்தோஷமாகவும் இல்லை, இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களேருந்து ரொம்ப மைல்டு டு மாடரேட் மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிற நிறையா பேர்கள் இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்காங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு மருந்து மாத்திரைகள் எதுவுமே அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து, உதாரணத்துக்கு தினசரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது, ஒரு குக்கிங் பண்ணுறது, ஒரு கார்டன் பண்ணுறதோ, பெட்ஸோடு இருக்கிறதா இருக்கலாம். இல்லை ஒரு ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல்ஸ் மெஷர்ஸ் லைக் நான் டெய்லி ஒரு 1/2 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரொம்ப இல்லை ஒரு 20 minutes நான் வாக்கிங் போகிறேன், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை நான் டெய்லி ஒரு 1/2 hour நான் யோகாவோ பிராணாயாமாவோ இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதெல்லாம் மூலமாகவும் பண்ணலாம். இது எதுவுமே முடியலையா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பெரிய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய டாக் தெரப்பின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலிங்ன்றது நிறைய பேர் நான் எடுத்துக்கலாமா வேணாமான்ற தடுமாற்றத்தினாலேயே மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை ஒரு 3வது நபர் மூலக்கிட்ட போயிட்டு, ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன்கிட்ட, தகுந்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு என் பிரச்சனைகள் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இந்த விஷயங்களை நான் எப்படிலாம் கையாளலாம், இந்த பிரச்சனை என் கட்டுப்பாடில் தான் இருக்குதா, என்னால் அதை சரி செய்ய முடியுமா, இல்லை இந்த பிரச்சனையை என்னால் நான் இப்போ தான் உடனே யோசிக்கணுமா, இல்லை கொஞ்சம் நாள் கழித்து நான் தள்ளி போடலாமா அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுடைய அணுகுமுறையை அவங்கக்கிட்ட கலந்து பேசி சில கவுன்சிலிங் மூலமாகவே பல மன அழுத்தங்களை நம்ம பேசி சரி செய்ய முடியும். இதில் மெடிக்கல் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த பயாலஜிக்கல் டிப்ரெஷனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவர் அணுகும்பொழுது அவங்கவுங்க உடல் ரீதியான காரணத்தினால, உதாரணத்துக்கு தைராய்டாக இருந்தால் கரெக்ஷன் பண்ணலாம், சில விட்டமின் டெஃபிஷியன்சினாலேயும் மன அழுத்தங்கள் வரலாம், வயதானவங்களுக்கு முக்கியமாக டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய சில ஞாபக மருதி நோயோட ஆரம்ப ஸ்டேஜில் மன அழுத்தம் வரலாம். முக்கியமாக 45 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு மெனோபாஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸாகவும் மன அழுத்தங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள்ன்றது வரலாம். அதை சரியான முறையில் டாக்டர்கள் எவால்வேட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற சிகிச்சையை உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் மூலமாக எடுத்துக்கலாம். ரைட். இதில் ரொம்ப சிவியர் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தன்ற பேஷண்ட்டுக்கு லெஸ் தென் 10% மட்டும்தான். இவங்களுக்கு மன அழுத்தத்துக்கான வாழ்க்கை முறை, மன அழுத்தத்துக்கான கவுன்சிலிங் தெரப்பி இது எல்லாம் சேர்ந்து கொடுத்து, அதுக்கு மீறியும் அவங்களால வாழ்க்கையை மூவ் பண்ண முடியல அப்படின்னும் போது, தூக்கம் கெட்டு போகுது, என்னால் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, தற்கொலை எண்ணங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கேற்ற சில மன அழுத்தத்துக்கேற்ற சிகிச்சையை உங்கள் பக்கத்தில் இருக்க மனநல மருத்துவர்கள்கிட்ட போய் கேட்டு நீங்கள் ஒரு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னைய சூழ்நிலையில் மன அழுத்தமும் ஒரு சளி ஜுரம் மாதிரி ஒரு 2 வாரத்துக்குள்ளார 100% முழுசாக குணப்படுத்த முடியுன்றதில் சந்தேகமே இல்லை. தயவு செஞ்சு மனசு விட்டு பேசுங்க.